வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க. அதை உடனே ஐஸ்வர்யா தூக்கி போட்டு, எதுக்கு இதில் ஏதாவது விஷம் கலந்துட்டு வந்து என் குழந்தைய கொல்ல பார்க்குறீங்களா, நீங்கள் என் கண் முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தம். உடனே சித்ராவுக்கு ரொம்ப கோவமாயிடுது. ஐஸ்வர்யா ரொம்ப ஓவராக பண்ணாத, அவன் என்னமோ உன் குழந்தைய கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுகிற. ஏன் இந்த வீட்டில் வேறு யாருமே தப்பு பண்ணதே இல்லையா? சூர்யா தப்பு பண்ணது இல்லையா, இல்லை விஜய் தான் தப்பு பண்ணது இல்லையா? அதனே இப்போ கௌதம் மட்டும் எல்லாருமே திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம விஜய் வந்து ரொம்ப கோவமாயிடுறாரு. சித்தி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் வந்து எங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க. இங்கே ஒன்றும் யாரும் கௌதம் மாதிரி பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே உடனே ராஜலட்சுமி வந்து, டே விஜய், நீ கம்முனுடா, நீ எதுக்குடா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, பேச பேச சண்டை வளர்ந்துட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இது எதுவுமே பார்க்கறதுக்கு மகா அங்கே இல்லை, சூர்யா வந்து மகாவை தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து கோடீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி, எல்லாம் பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஹால்லேருந்து கிளம்புறாங்க. உடனே சூர்யா வந்து, அத்தை மகா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலையே மாப்பிள்ள, அவள் ஏதோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னா, மேபி அங்கே போயிருப்பாளோ அப்படின்னோடனே, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னோடனே, தெரியலையே, இருங்க நான் ஐஸ்வர்யா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா சரி ஓகே, ஆஃபீஸ் கிளம்பலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் வந்தோடனே பவித்ரா வந்து, சார் எப்படி சார் இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் சார் முடியும் அப்படின்னோடனே, என்னாச்சு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், அந்த கிளைண்ட்டு மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னோடனே, அப்படியா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல சார், ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே, எப்படி அந்த அவங்க பாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க பாஸ் எடுத்துகிட்டு வரல சார், நம்ம பாஸ் தான் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னோடனே, நம்ம பாஸா அப்படின்னோடனே, ஆமாம் சார் அப்படின்னோடனே மகா வந்து சூட்கேஸோட வராங்க. நீ என்ன மகா பண்ண அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் கையில் ரத்தம் வர அளவுக்கு அவங்கள அடிச்சிருக்காங்கன்னு தோணும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவங்க தான் போயிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி கௌதம் இருக்கிறதையும் வந்து மகா வந்து சூரியட்ட சொல்கிறாங்க. சரி விடு மகா, இதை வந்து நம்ம உடனே போயிட்டு இப்போ கேட்க முடியாது, ஆல்ரெடி கௌதம் மேலே நிறைய அலிகேஷன் இருக்குது, நம்ம இதையும் போய் சொல்ல முடியாது இப்போதைக்கு வந்து, அதனால் இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.